தேவனுக்கும் வார்த்தைக்கும் அவ்வளோ பெரிய ஒற்றுமை. வார்த்தையை தேவனை வார்த்தைன்னு சொல்லி அழைக்கிற அளவுக்கு. அப்போ நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட வார்த்தையை எடுத்து நம்முடைய பிரச்சனையில் கொண்டு வந்து கொஞ்சம் விட்டா அப்படி இருக்கும். கடவுளை கொண்டு வந்து பிரச்சனையின் மத்தியில் உட்கார வைக்கிற மாதிரி அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட. திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே. திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே. ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே. சிலுவை தன் காலதிலே சிதறும் தன் வேர்வையிலே. சிலுவை நிந்தனை பல சகித்தார். சிறுமை அடைந்தவராய்
விழுந்து போன நிலையில வாழ்ந்து பழக்கப்பட்டு போடும் மனுஷனை உயர்த்தி தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ண சித்தம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அவனுடைய எண்ணங்களை உயர்த்தி அவனுடைய வாழ்க்கையை நிலையை உயர்த்துவதற்காக தான் இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை பாருங்க, இது வந்து ஒரு தியாலஜி புக் இல்லை. தியாலஜி வாசிக்கிற மாதிரி வாசிக்கக்கூடாது. தியாலஜிலேருந்து வருது உண்மைதான், ஆனால் இது தியாலஜி புக் வாசிக்கிற மாதிரி வாசிக்கக்கூடாது. இதை பிலாசபி புக் வாசிக்கிற மாதிரியும் வாசிக்கக்கூடாது. இதில் பாருங்க, இதை வாசிக்கும் போது எனக்கு புரிஞ்ச ஒன்று என்னன்னா, கர்த்தர் வந்து பெரிய தத்துவம் பேசுகிற மாதிரி பேசலைங்க, பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எழுதுகிற மாதிரி எழுதலைங்க. எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாரு காரியம், சத்தியங்களை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாருங்க, எல்லாத்தையும் ஒரு இமேஜ் வடிவில் தான் ப்ரெசென்ட் பண்ணுகிறார். காரியங்கள் எல்லாம் இங்கே எப்படி ப்ரெசென்ட் பண்ணப்படுகிறது, இமேஜஸா. என்ன மாதிரி இமேஜஸ், என்ன மாதிரி உருவகங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, தம்மை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார். ரெண்டு காரியங்களை சொல்றாரு, ஒன்று அவரை பற்றி, இன்னொன்று நம்மளை பற்றி சொல்றதுக்காக அந்த புஸ்தகம். அவர் யாரு, ரெண்டாவது நம்ம யார், அவ்வளோதான், வேற ஒன்றும் விஷயமே கிடையாது. அவர் யார், நம்ம யார், அவருக்கு நமக்கு உள்ள உறவு என்ன, அது எப்படி கெட்டு போச்சு, அதை எப்படி ரிப்பேர் பண்ணியிருக்கிறாரு, எப்படி இப்போ புதுப்பிச்சிருக்கிறாரு, இது எப்படி இருக்கணும், நாம் எப்படி இருக்கணும், அவர் எப்படி இருக்கிறார், இவ்வளவுதான் விஷயமே. இங்க வேதத்தை படிக்க தெரிஞ்சுக்கணும் பாருங்க. அதை எப்படி வெளிப்படுத்துறாரு, எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ், ஃபுல்லா இமேஜஸ். ஒரு இமேஜ் என்ன, ஷெப்பர்ட்ன்றார், நானே நல்ல மெய்ப்பன். சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்செடி. ஏன் ஷெப்பர்ட்ன்ற ஒரு உருவத்தை பயன்படுத்துறார், இமேஜை பயன்படுத்துறார். ஏன்னு சொன்னா, ஷெப்பர்ட்னு சொன்ன உடனே நம்மளை ஷீப்பா நம்ம யோசிக்கிறோம், நம்ம அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக நமக்கு எண்ணம் வந்துடுது. அவர் மெய்ப்பர்னா நம்ம ஆடுகள் இல்லையா. இது என்ன பண்ணுது, இந்த இமேஜஸ் என்ன பண்ணுது, நம்முடைய இமேஜினேஷனை அது உள்ள போய் இமேஜினேஷன்ல வேலை செய்யுது. இமேஜினேஷன் ரொம்ப முக்கியம் பாருங்க. வேத வசனம் இமேஜினேஷனை பற்றி நிறைய சொல்லுது. மனுஷனுடைய மனதில் ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி, இமேஜினேஷன் ஒரு கெப்பாசிட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. அது எதுக்காக, அந்த இமேஜினேஷன் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, அவனை ஷேப் பண்றதுக்காக, அவனை ஃபார்ம் பண்றதுக்காக, அவனை மனதளவிலே தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறவனாக மாற்றுவதற்காக தான் இமேஜினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் உங்களை ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணணும்னு வச்சார்னா, அச்சீவ் பண்ணணும்னு ஒரு நோக்கத்தை வச்சிருந்தாருன்னா, எப்படி கர்த்தர் வேலை செய்யறாரு தெரியுமா, உங்களுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் கொடுக்குறார். அந்த இமேஜினேஷன் உங்களுக்குள்ள வந்து நீங்க உங்களை பற்றி அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க டாக்டர் ஆகிறதாவோ அல்லது ப்ரொஃபஸர் ஆகிறதாவோ, என்ன உங்களுக்கு கடவுள் என்ன வச்சிருக்கிறாரோ அந்த அதை குறித்த ஒரு இமேஜினேஷனை உங்களுக்குள்ள தர்றார். அந்த இமேஜினேஷன் தான் என்ன ஆகுறது, உங்களுக்குள்ள போயிட்டு ஒரு பலத்த அரணை போல் ஆகிறது. அசைக்க முடியாத ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை, ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி அதற்கான முயற்சிகளை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வர்றது எது, இமேஜினேஷன்ஸ். இதே இமேஜினேஷனை தான் விழுந்து போன மனுஷன் தவறான விபத்தில் பயன்படுத்தும்படியா பிசாசு யூஸ் பண்றான். அதனால தான் 2 கொரிந்தியர் 10 5 வசனத்திலாம் வாசிக்கிறோம், நம்முடைய போராயுதங்கள் பலத்த அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய போராயுதங்களா இருக்கிறதுங்கிற சொல்றார் பவுல். கர்த்தர் நமக்கு போராயுதங்களை தந்திருக்கிறாரா, எதுக்கு, பலத்த அரண்களை. எங்க இருக்குது அரண், மனதில் இருக்க அரண்களை சொல்றாரு. எல்லா விதமான தர்க்கங்களையும், தேவனுக்கு விரோதமான மேட்டிமையான எல்லா எண்ணங்களையும் நிர்மூலமாக்குகிறதற்கு தேவன் நமக்கு என்ன மாதிரி ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாரு, பலத்த ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அரண்கள் உருவாயிருக்குதான். நிறைய பேருடைய உள்ளத்துல மனதில் அரண்கள்னா கோட்டை செவுறு மாதிரி. எதுக்கு கோட்டை செவுறு, முடியாது, இயலாது, நான் சின்னவன், நான் கால் தூசுக்கு சமானமானவன், என்னால், நான் கிராமத்தில் பிறந்தேன், எனக்கு படிப்பு கிடையாது, எனக்கு அது கிடையாது, இப்படி அரண். ஒரு கல் மேலே வச்சு இன்னொரு கல்லை வச்சு கட்டுற மாதிரி, நல்ல சிமெண்ட் போட்டு பூசி கட்டுற மாதிரி கட்டிகிட்டே வந்திருக்கிறாங்க. 30-40 வருஷமா கட்டி 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 கொண்டாந்து முடியாது கிடையாதுன்னு கட்டி எல்லாம் ஸ்ட்ராங்கா நிற்குது. அந்த செவுத்தை தாண்டி யாரும் தாண்டி ஆசீர்வாதம் உள்ள போயிட முடியாது. போட்டு காம்பவுண்டால் போட்டு வச்சிருக்கிறாங்க. எந்த ஆசீர்வாதமும் உள்ள வந்து நுழைஞ்சிடாதபடிக்கு தடுக்கிறதுக்காக ஒரு பெரிய பலத்த அரண் மனதளவில் உண்டாகி இருக்கு பாருங்க. மனம் தடையா இருக்குது, அவங்க நல்லா இருக்கிறதுக்கு மனமே தடையா, அவங்க மனமே தடையா இருக்குது. நான் எப்படி அப்படி இருக்க முடியும், நமக்கு அது வேணாம், நமக்கு இது போதும் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா உள்ள நமக்கு இதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இது உண்டாயிடுச்சு, பலத்தாரன்.
இதை நிர்மூலமாக்குறதுக்கு போராயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பீரங்கி மாதிரி வச்சு எய்ம் பண்ணி சுட்டு இதெல்லாம் இடிச்சு தள்ளி தேவ ஆசீர்வாதங்கள் உள்ள நுழையிறதுக்கு, தேவனுடைய நன்மைகள் உள்ள நுழையிறதுக்கு இடம் உண்டாகும்படியாக இதெல்லாம் இடிச்சு தள்ளுறதுக்காகவே போர் ஆயுதமாக இந்த வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். நீங்க மனுஷனுடைய எண்ணங்களை மாற்றும்படியாக, இந்த பலத்த அரண்களை நிர்மூலமாக்கும்படியாக அங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, அதுக்கெல்லாம் பின்னாடி வருவோம். அங்கே 3 ஸ்டெப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 எண்ணங்கள், அப்புறம் தர்க்கங்கள்னு சொல்லியிருக்குது. இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன்ஸ்னு வருது. ஃபர்ஸ்ட் தாட்ஸ், அப்புறம் இமேஜினேஷன்ஸ், அப்புறம் அதுதான் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆகுது. ஸ்ட்ராங் ஹோல்ட்னா பலத்த அரண். மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கு பாருங்க. எப்படி ஒர்க் பண்ணுதா? முதல்ல எண்ணத்தில் ஆரம்பிக்குது, அந்த எண்ணம் அப்புறம் இமேஜினேஷனில் போகுது, இமேஜினேஷன் அப்புறம் என்ன ஆகுது? பலத்த அரணாக கோட்டை சவர் மாதிரி எழும்பிடுது. நெகட்டிவாகவும் அப்படிதான், பாசிட்டிவாகவும் அப்படிதான். முடியாதுன்ற எண்ணமும் அப்படிதான் ஆரம்பிக்குது. எண்ணத்தில் ஆரம்பிச்சு கற்பனை ஆகி நம்ம ஒன்றும் இல்லாமல் போகிறது. அப்படியே யோசித்து பார்த்து, சிலர் யோசிச்சுட்டு இருக்காங்களே சவுத்தை பார்த்துக்கிட்டு, அப்படியே என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்க? தெருவுக்கு வந்துடுவோம், எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்டுருவாங்க, நம்மளை என்ன பண்ணுவோமோ அதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எண்ணம் யாரோ போட்டாங்க, அவருக்கு அப்படி ஆச்சு, இவருக்கு அப்படி ஆச்சாக்கும், உனக்கு அப்படி ஆகலாம், யார் சொல்ல முடியும்? கர்த்தர் சில நேரத்தில் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்டுறாராக்கும், இப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இதை சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு? எண்ணம் உள்ளே வந்து 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 அது இமேஜினேஷன் ஆகி அப்புறம் என்ன ஆயிடுது? அது அசைக்க முடியாத ஒரு அபிப்பிராயமாக உள்ள உருவாகி விடுகிறது. அவங்க கன்வின்ஸ்ட் ஆயிடுறாங்க, நான் தோல்வி அடைவேன் கண்டிப்பா. போச்சு, குட்டிச்சோறு தான். குட்டிச்சோறு நல்ல பேர் வச்சாங்க பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணி பலத்த அரண்னு பைபிளில் சொல்லி இருக்குது. அதுதான் குட்டி சோறு இல்லை, அது பெரிய சோறு. எங்க ஆரம்பிச்சது? எண்ணத்தில் ஆரம்பிச்சு அது கற்பனை ஆகி, அந்த கற்பனை தான் இப்ப என்ன ஆயிடுச்சு? பலத்த அரணா உருவாயிருக்குது. நல்ல காரியம் நடக்கணும், என்ன நடக்கணும்? அதே மாதிரி தான் ஆரம்பிக்கணும், எண்ணத்தில் ஆரம்பிக்கணும். அந்த எண்ணம் கற்பனையாக உருவாக வேண்டும். அந்த கற்பனை தான் அப்புறம் பலத்தரனாக நான் வெற்றி பெற்றே தீர்வேன். பார்க்குற இடம்லாம் தோல்வியாக தான் தெரியுது, முடியாதுன்னு தான் தெரியுது, பார்க்கறது எல்லாமே இம்பாசிபிள்னு தான் தோணுது. ஆனால் என் மனது சொல்லுது, என்னுடைய எண்ணம் சொல்லுது, என்னுடைய கற்பனை சொல்லுது, என்னுடைய அபிப்பிராயம் உள்ள உருவாயிடுச்சு. எனக்கு இந்த வசனத்தை வாஸ்து 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 எனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சௌரி எழும்பிடுச்சு. அது என்னன்னா, நான் ஜெயித்தே தீர்வேன், அதுக்கு எதிராக எந்த எண்ணமும் எனக்கு உள்ள வர முடியாது, வேற எந்த எண்ணத்தையும் உள்ள விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு இது உருவாயிடுது உள்ள. அப்போ வசனம் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஸ்ட்ராங்கா உங்களுக்குள்ள வைக்கும்படியாக தான் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அந்த உருவங்கள், ஷெப்பர்ட், மெய்ப்பன் என்கிற ஒரு உருவத்தை பயன்படுத்துறார். ஏன்னா மெய்ப்பன் எப்படி ஆடுகளை பாதுகாக்கிறான், எப்படி சாப்பாடு போடுறான், அதுக்கு எப்படி போஷிக்கிறான், நடத்துறான் எல்லாம். மெய்ப்பன் என்ன பண்றான்? சாப்பாடு இங்கே எதுவும் புல்வெளியே கிடைக்கலன்னா அவன் போய் மலையில ஏறி போய் தேடி பார்க்கறானா, மலைப்பாங்கான இடத்துல. அங்க டேபிள் லேண்ட்னு ஒன்று இருக்குமா. யூ ப்ரிப்பேர்ட் டேபிள் ஃபார் மீன் இருக்கு பாருங்க. அது சொல்றாரு ஒருத்தர், டேபிள் லேண்ட்னே ஒன்று இருக்கு. அப்படியே அப்படியே மலைப்பாங்கான இடத்துல அப்படியே சமவெளி மாதிரி இருக்குமா. மலை மேலே போனீங்கன்னா அங்கே புல் விளைஞ்சிருக்குமா. அப்படியே அந்த புல்வெளியில் இங்கே கீழெல்லாம் காஞ்சி போயிருக்கும் வெயில்னால, அங்கே ரொம்ப குழு குழுன்னு நல்லா புல் அருமையாக வளர்ந்து அப்படியே சும்மா விருந்து வச்ச மாதிரி இருக்குமா. விருந்துக்கு ரெடி பண்ணி பஃபே ரெடி பண்ணி வச்ச மாதிரி இருக்குமா. முதல்ல மேய்ப்பன் போய் அங்கே பார்த்துட்டு வந்து அப்புறம் ஆடுகளெல்லாம் கூப்பிட்டு போவானா. இது போய் அங்கே சாப்பிடுமா பாருங்க. ஏன்னா அங்கே சமவெளியில் காஞ்சது போதும், நீங்கள் கொண்டாந்து மேய்ப்பன் இதுக்காக போய் தேடி இருக்கிறார். அவர் மலையேறி போயிருக்கிறார். அவர் போய் பார்த்துட்டு வந்து ஆடுகளுக்கு எங்கே பெஸ்ட்டு ஃபுட் கிடைக்குன்னு பார்த்துட்டு வந்து கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போய் அங்கே சாப்பிடுமா. சாப்பிடும்போது காட்டு மிருகங்கள்லாம் ஒளிஞ்சு நின்று அந்த புதருக்கு நின்று பார்த்துட்டு இருக்குமா, எப்படா எந்த ஆட்டை பிடிக்கலான்னு. ஆடு மெய்ப்பன் இல்லாமல் சாப்பிடாதான். மெய்ப்பன் இருக்கிறாரான்னு
ஒரு 2 வாய் சாப்பிட்டு அப்படி பார்க்குமா மெய்ப்பன் இருக்கிறான், திருப்பி 2 வாய் அப்படித்தான் சாப்பிடுமா அது. ஏன்னா அந்த ஆள் இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் இருந்தாருன்னா தடின்னு ஒன்று வச்சிருந்தார் பாருங்க கையில். அந்த தடி துப்பாக்கியை விட பிரமாதமா அவங்க கையில், இந்த மெய்ப்பன் கையில். ஒரு ஏதாவது ஒரு ஓனாயிர வந்ததுன்னு வைங்க, இந்த தடியை இங்கேருந்து வெட்டி எரிஞ்சான்னா பாருங்க, துப்பாக்கி மாதிரி அது போய் அந்த ஓனாய மண்டையிலே போட்டு பழந்துருமா. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவன் நல்லா யூஸ் பண்ணுவானா, எய்மும் நல்லா இருக்குமா. அந்த அளவுக்கு அதனுடைய அடி அவ்வளோ பலத்த அடியாக இருக்குமா. அதனால மிருகங்களும் இவன் கையில் இருக்க தடியை பார்த்துட்டே தான் இருக்குமா. இவன் எப்போ போவான், ஏன்னா அந்த தடி என்ன வேலை பண்ணணும்னு அதுக்கு தெரியும். இவன் பெரிய எக்ஸ்பர்ட், இந்த தடியை தூக்கி அடிக்கிறது பெரிய எக்ஸ்பர்ட்னு தெரியும், விடமாட்டான்னு தெரியும். அதனால மிருகமும் மெய்ப்பனை தான் பார்த்துட்டு இருக்குது, இவன் எப்போ போவான்னு. ஆடுகளும் மெய்ப்பனை தான் பார்த்துட்டு இருக்கு, இவன் இருக்கானான்னு. நம்ம நல்ல மெய்ப்பன் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இருக்கிறாரு. அந்த மெய்ப்பன் அங்க நின்று பார்க்க 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 இது தின்னு 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 வயிறு நிறைஞ்ச உடனே படுத்துக்குமா பாருங்க, எந்திரிக்க முடியாத அளவுக்கு படுத்துக்குமா. உங்களை பற்றி என்னை பற்றி அப்படி சொல்லி இருக்குது. என்ன பார்த்துட்டு சொல்ல நல்லா கொழு கொள்ளுன்னு இருக்கிறீங்க. அவர் மெய்ப்பன் ஆடு, என்ன பண்றது. இந்த பாவ உலகத்தில் கூட அவ்வளோ நல்ல ஒரு வாழ்க்கையை கடவுள் உண்டு பண்ணி தர்றார். எல்லா தேவையும் அது சொல்றதுக்காக தான் அந்த உருவகம். அப்போ அதுதான் எனக்கு பைபிளை படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஷெப்பர்ட்ன உடனே நான் ஷீப்பு. அப்போ ஷெப்பர்ட் யாரு, ஷீப் என்ன, ஷெப்பர்ட் எவ்வளோ நல்லவனா இருக்காலும் அந்த அளவுக்கு ஷீப் நல்லா இருக்கும். மேய்க்கிறவங்க எவ்வளோ நல்லவனா இருக்காலும் அந்த அளவுக்கு ஆடுகள் நல்லா இருக்கும். மேய்க்கிறவங்க நல்லா குண்டு குண்டு இருந்துட்டு ஆடெல்லாம் நல்லா இழைச்சி போய் இன்னைக்கு நாளைக்கு ஒன்று இருந்ததுன்னா அவன் நல்ல மெய்ப்பனே கிடையாது. நம்ம மெய்ப்பர் நல்ல மெய்ப்பன். ஆமென். இந்த மாதிரி ஒரு உருவகத்தை கற்பனை உண்டு பண்றதுக்காக கர்த்தர் எவ்வளவு நல்லவர், நமக்கு எவ்வளவு நல்லவரா இருக்கிறாருன்னு சொல்றதுக்காக தாங்க பைபிளை படிக்கும்போது அப்படி படிக்கணும். நீங்க அந்த பிக்சரை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணி, அந்த இமேஜினேஷன் உங்களுக்குள்ள உண்டு பண்ணி, உங்களுக்குள்ள உங்களுடைய வெற்றியை குறித்து, உங்களுடைய வாழ்வை குறித்து ஒரு நிரந்தரமான ஒரு பலத்த அரணை உண்டு பண்ணும்படியாக, எந்த சூழ்நிலையும் எந்த எதிர்ப்பு சக்திகளும் எந்த பிரச்சனைகளும் தகர்க்க கூடாத ஒரு பலத்த அரணை உங்களுக்குள்ள உண்டு பண்றதுக்காக தான் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனை வந்து இது உள்ள போயிட்டு இறங்கிடுச்சுன்னு வைங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் அட போப்பா கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் இதுக்கெல்லாம் பயப்படுறது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, கர்த்தர் என்று தேவையில்லாம சந்திக்கிறார், அவர் என் மெய்ப்பர், அவர் பார்த்துக்கிறாரு, பயம் இல்லை என்று சொல்ற அந்த தகர்க்க முடியாத அரண் போல அது ஆயிடும். இருக்கீங்களா? பல பிக்சர்ஸ். போர்ல நமக்கு முன் செல்லுகிற கமாண்டர் இன் சீஃப், சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு ஒரு பிக்சர். இன்னும் வேற, அதாவது தகப்பன் நம்ம என்ன ஆயிடுறோம், பிள்ளைகள். தகப்பன் பிள்ளைகளுக்கு உரிய அன்பு, தகப்பன் அப்படி பிள்ளைகளை நேசிக்கிறான், எல்லாத்தையும் செய்கிறான், அப்படி ஒரு அன்பு. அப்புறம் கணவன் மனைவி, இப்படி ஒரு பிக்சர். பைபிள் பாருங்க ஃபுல்லா பிக்சர்ஸ் தான். ஏன் பிக்சர்ஸ்? இமேஜினேஷனை ஒர்க் பண்றதுக்காக. ஏன்னா இமேஜினேஷனுடைய பவர் கடவுளுக்கு தெரியும் பாருங்க. நம்முடைய இமேஜினேஷனை ஒர்க் பண்ண வச்சுட்டா நமக்குள்ள ஸ்ட்ராங்கான அபிப்பிராயங்கள் உண்டாயிடும். அப்புறம் அந்த அபிப்பிராயத்தை எந்த பிரச்சனையும் கூட தெரிய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதுக்காக தான் இமேஜின் பண்ணக்கூடிய அளவுக்கு படங்களை தருகிறார். அப்ப மெய்ப்பன், நமக்கு முன் செல்லும் சேனைகளின் கர்த்தர், நம்முடைய வாழ்க்கை போராட்டங்களில் நம்மை ஜெயிக்க பண்ணும்படியாக நமக்கு முன்னால நின்று இந்த வாழ்க்கை போராட்டத்திலே நம்மை ஜெயிக்க வழி நடத்துகிற நம்முடைய கமாண்டர் இன் சீஃபா சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தகப்பன், நம்முடைய பிள்ளைகள், கணவன் மனைவி என்ற பிக்சர் இன்னொரு பிக்சர் இல்லையா? அப்புறம் இப்ப படிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யம், அது இன்னொரு பிக்சர். அவர் ராஜா, நான் அந்த ராஜ்யத்தில் ஒரு அங்கம். அவர் ராஜானா எப்படி இருக்கும், அவர் ராஜானா அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும், அதுல உள்ள காரியங்கள் எப்படி இருக்கும், அதுல எப்படி எந்த தேவையும் எழும்ப வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவர் சர்வ வல்லமுள்ள நல்ல ராஜா, இவர் எனக்காக ஜீவனே கொடுக்கிற ராஜா, என்ன எல்லாம் செய்கிற ராஜா. இப்படிதான் பிக்சர். இதுக்காக தான் வேதவசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப
வேத வசனத்தை அப்படி வாசிக்கணும் பாருங்க. நான் அப்படி தான் வாசிக்கிறது. அதனால தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு. எப்போவுமே எனக்கு பிக்சர் தான் வருது. இல்லை, பார்த்த உடனே அவர் யார், நான் யார், அவ்வளோதான். அவருக்கு எனக்கு உள்ள உறவு, அவர் என்ன காக்குறாரு, நான் நல்லா இருக்கிறேன். நான் நல்லா இருக்கிறது காரணம் அவர் நல்லவர், ஆக என் வாழ்க்கையில் நல்லா இருக்குது. அவர் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரு. இப்படிதான், இதுதான் வேத வசனம் பாருங்க. இப்படிதான் அதை வாசிக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வேத வசனம் பாருங்க, இந்த வசனம்ங்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. இந்த வசனம் பிக்சரை உண்டு பண்றது மட்டும் இல்லை, இது வல்லமையுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய வல்லமை பிரமாதம். இந்த வார்த்தையினால தான் உலகங்கள் எல்லாம் உண்டு பண்ணினார் இல்லையா? அப்ப பாருங்க, வேத வசனம் பல விதமா சொல்லுது இந்த வார்த்தையை பற்றி. இந்த வார்த்தை விதைன்னு சொல்லி இருக்குது. விதை பார்க்கறதுக்கு சின்னதா ஒன்றும் இல்லாத போல இருக்கும், ஆனால் அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அதுக்குள்ள வல்லமை இருக்குது, அது வளரும் இல்லையா? சில நேரத்தில் பாருங்க, செவ்வறு கட்டியிருப்பாங்க, அந்த செவ்வறு வழியே அதை செவ்வறையே கிராக் பண்ணி வளர்ந்துட்டு வரும் அந்த விதை. இந்த சின்ன விதை செங்கல் வச்சு சிமெண்ட் போட்டு கட்டியிருப்பான் செவ்வறு. அந்த செவ்வறு விரிசல் அடைஞ்சு அதுக்கு நடுவில் மரம் வரும். பார்த்துருக்கீங்களா? அந்த விதையினுடைய பவர் அந்த மாதிரி, அதனுடைய ஜீவன் அந்த மாதிரி, வல்லமை அந்த மாதிரி. அப்ப வசனத்தை விதைன்னு சொல்லி இருக்குது. விதை மட்டும் இல்ல, இது இன்கரப்டபிள் சீட், அதாவது அழிவில்லாத வித்து. அழிவில்லாத வித்துனா இது ஜீவனுள்ள வித்து. இதுக்குள்ள ஜீவன் இருக்குது, இது அழிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வித்து. அது மட்டும் இல்லை, இந்த வார்த்தை விதை மட்டும் இல்லை, அழிவில்லாத விதை மட்டும் இல்லை, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப நான் சொல்றேன், இந்த வார்த்தையை ஒரு விதத்தில் சொல்ல போனா வார்த்தையும் தேவனும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப தேவனுக்கும் வார்த்தைக்கும் அவ்வளோ பெரிய ஒற்றுமை. வார்த்தையை தேவன்லாம், தேவனை வார்த்தைன்னு சொல்லி அழைக்கிற அளவுக்கு. அப்ப நான் சொல்றேன், அப்படிப்பட்ட வார்த்தையை எடுத்து நம்முடைய பிரச்சனையில் கொண்டு கொஞ்சம் விட்டா அப்படி இருக்கும். கடவுளை கொண்டு பிரச்சனையின் மத்தியில் உட்கார வைக்கிற மாதிரி அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். இந்த வார்த்தை எடுத்து, இதனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து, இதனுடைய நம்பிக்கையை எடுத்து, இதன் மூலமாக வர்ற விசுவாசத்தை எடுத்து, நம்முடைய பிரச்சனை, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்தகாரம், இதன் மத்தியில் கொண்டு இதை வச்சா அந்தகாரமெல்லாம் ஒளியாக மாறும், தோல்வியெல்லாம் வெற்றியாக மாறும், எல்லாம் ஜெயமாக மாறும். ஏன்னா அந்த வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள வார்த்தையாக இது இருக்கிறது. இது என்ன பண்ணுது? இந்த வார்த்தை ஆதியில் பண்ண மாதிரி, ஆதியில் என்ன, இருள், ஒழுங்கின்மை, வெறுமை, அதையெல்லாம் அற்புதமான, அதையெல்லாம் நீக்கிட்டு ஒளியை கொண்டு வெறுமையெல்லாம் நிறைவாக்கி ஒழுங்கின்மையெல்லாம் ஒழுங்காக்குனது பாருங்க. அப்படிதான் பூமி உண்டாச்சு. அது போலவே இன்னைக்கு பண்ணுது. இந்த வார்த்தையை எங்கே கொண்டு விடுறோமோ, எந்த வாழ்க்கைக்குள்ள இந்த வார்த்தை நுழையுதோ அங்கே ஒழுங்கின்மை ஒழியுது, ஒழுங்கு வருது, வெறுமை ஒழியுது, நிறைவு உண்டாகிறது, இருள் ஒழியுது, வெளிச்சம் உண்டாகிறது.